ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் சமையலில் கொக்கோ மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கொக்கோ மிட்டாய் வந்து நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் பிரேக் டைமில் பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடைகளில் வாங்கி சாப்பிடுவோம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு மிட்டாய். வாங்க இன்னைக்கு வீடியோவில் கொக்கோ மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மிட்டாய் செய்யறதுக்கு வந்து ரொம்ப ஃபியூ இன்க்ரீடியன்ஸே போதும். அதாவது வேர்க்கடலையும் சர்க்கரை ரெண்டு மட்டுமே போதும். ரொம்ப சுலபமாக பண்ணிட முடியும். நல்லா கிரன்ச்சியாகவும் கிறிஸ்பாகவும் இருக்கும். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இந்த வேர்க்கடலையை வந்து கருகிராம நல்லா வறுத்துக்கோங்க பொன்னிறமா. ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்ல வச்சுக்கோங்க, இல்லாட்டி கருகிரும். இதனுடைய தொலியெல்லாம் நல்லா அப்படியும் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வந்து நம்ம வறுக்கணும். நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கணும் வேர்க்கடலை. இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. லேசாக தோல் எல்லாம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கிடணும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதனுடைய தொலியை எல்லாத்தையும் நம்ம கைகளால் அப்படியும் பிசைஞ்சோன்னா எல்லாமே வந்துடும். அந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். இந்த பதத்தில் வந்து நம்ம வறுத்துக்கிடணும். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் லேசாக பல்ஸ் மோடில் போட்டு அரைக்கணும். அதாவது காஜு கத்திலி செய்வோம் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சிக்கிடணும். வேர்க்கடலையும் ரொம்ப மையாவும் அரைச்சிடக்கூடாது, ரொம்ப பரபரனும் இருக்கக்கூடாது. இப்போ வாங்க, ஒரு பேனில் 3/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கிறேன் நான். 1 கப்பு வேர்க்கடலைக்கு 3/4 கப்பு சர்க்கரை வந்து சரியா இருக்கும். இனிப்பு வந்து இது ரொம்ப கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா 1 கப்பு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுட்டு இந்த சர்க்கரையை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணணும். அதாவது நல்லா வந்து உருக்கிடணும். இது வந்து ஒரு தேன் கலர்ல வரும். அது வரைக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி கை விடாம ஸ்டவ் சிம்ல வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து உருக ஆரம்பிக்குதும். உருகின உடனே கொஞ்சம் கொஞ்சமாவும் இது கலர் மாற ஆரம்பிக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப சூடா இருக்கு, கிளற முடியல அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஈஸியா வந்து கரைஞ்சி வந்துடும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி பதத்துக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் நம்ம போட்ட சர்க்கரை. ஸ்டவ்வை மட்டும் நல்லா சிம்ல வச்சுட்டு கிளறுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, நல்லா ஹனி கலர்ல வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சூடா இருக்கும், பார்த்து கவனமா செய்யுங்க. இந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதனுடைய கலர் மாற ஆரம்பிக்கும், இதனுடைய தன்மை மாற ஆரம்பிக்கும். பாகு பதம் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. நீங்க அந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா இது வந்து உருகி ஒரு தேன் மாதிரி வர ஆரம்பிச்சப்ப நம்ம வேர்க்கடலை பொடியை வந்து சேர்த்து கிளறணும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இந்த மாதிரி பதத்துக்கு வந்திருக்கு நம்ம போட்ட சர்க்கரை. இந்த மாதிரி தண்ணியா இருக்கணும், அதாவது தேன் மாதிரி இருக்கணும் நம்ம போட்ட சர்க்கரை. இந்த மாதிரி பபிள்ஸா வர்ற சமயத்துல வந்து பொடிச்சு வச்ச எல்லா வேர்க்கடலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறிடுங்க. இந்த மாதிரி கைவிடாம நல்லா கிளறணும். அதே மாதிரி ஸ்டவ்வையும் சிம்ல வச்சுக்கோங்க, அப்பதான் அடி பிடிக்காது. நல்லா எல்லா இடத்துலையும் வந்து சர்க்கரை பாகுபடுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து அப்படியே நல்லா திரண்டு வரும். அந்த பதத்துல வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம இதை மாத்திரணும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். நல்லா அப்படியே வந்து உருண்டு ஒரே சைட்ல வரும். இப்ப நீங்க வீடியோ பார்த்தனாலே தெரியும். இந்த மாதிரி பதம் வரைக்கும் நம்ம ஸ்டவ்ல வச்சு கலந்துகிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை மட்டும் நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது சரியான பதம். நான் ஒரு கட்டிங் போர்டில் லேசாக நெய் தடவி வச்சிருக்கிறேன். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரே கூட பயன்படுத்திக்கோங்க. இது வந்து ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ நம்ம இதை தொடவே முடியாது. இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அந்த வேர்க்கடலைய. இது இப்போ வந்து தொட்டுறாதீங்க. இது அது மாதிரி இப்போ அப்படியே வந்து ஒரு நிமிஷம் வந்து நம்ம இதை விட்டுறணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற அந்த பூரிக்கட்டையில வந்து என்ன பண்ணுங்கன்னா நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு இது இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருங்க. நீங்க கொட்டின உடனேயும் இந்த மாதிரி தேய்க்க முடியாது, எல்லாம் அப்படியே ஸ்டிக் ஆயிரும். கையும் ரொம்ப சூடா இருக்கும். அதனால 1 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி நீங்க நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருங்க. நான் வந்து இன்னைக்கு நிதானமான சைஸ்ல வந்து சின்ன சின்ன துண்டா வந்து நான் போட போறேன். இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸ்ல வந்து நீங்க பீஸ் போட்டுக்கிடலாம்.
இது வந்து சூடா இருக்கிறப்பயே வந்து நம்ம செஞ்சிடணும். இது ஆறிடுச்சு அப்படின்னா அப்படியே ஒரு மிட்டாய் மாதிரி ஆயிரும், கடலை மிட்டாய் மாதிரி அந்த மாதிரி ஆயிரும். அப்புறம் நீங்க கட் பண்ணவே முடியாது. சூடா இருக்கிறப்பயே நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையால நல்லா உருட்டிடணும், பீஸ் போட்டுறணும். இல்லாட்டி நம்மளால செய்ய முடியாது. இப்போ ரொம்ப நல்லா சூடா இருக்குது. இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல வந்து நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணுங்க. அப்போ குழந்தைங்க வந்து அப்பப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் மற்ற சாக்லேட் இந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்டில் வந்து இதை நிறைய பண்ணி நம்ம நல்ல பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா அவங்க போக வர இதை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இதில் வந்து நம்ம வெல்லம் சேர்த்தும் பண்ணலாம் சர்க்கரைக்கு பதிலாக. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாம் பீஸ் போட்டுட்டோம். இதை வந்து அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க. அதாவது ஒரு அரை மணி நேரம் இப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கத்தியோ இல்லாட்டி தோசை பரட்டி வச்சு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அந்த பீசஸ் எல்லாமே அழகா வந்துடும். இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் கொக்கோ மிட்டாய். இது வந்து நம்ம சின்ன வயசில் கடைகளில் வாங்கி சாப்பிட்ருக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.